Assalamu alaikum guys, welcome back to Side View and welcome back to another vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இல்லையா? சரி ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா வண்டியை எடுக்கிறதுக்கு போகிறேன். நம்ம வண்டி உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கு பாருங்கள். இந்த வண்டியை எடுத்து ஸோ கேம்பில் இருக்கக்கூடிய கேம்பாஸ் சூப்பர்வைசர் இருக்காப்லையா, அவருடைய வில்லாக்கு பக்கத்தில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வரணுங்க. சரியா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே இந்த பக்கத்தில் தான், அடுத்த தெரு தள்ளி. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை, ஸோ அதனால் அவங்க வந்து ஆஃபு, வெளியில் எங்கேயாவது போவாங்க. அதனால் நம்ம வண்டியை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் சரி அப்படியே போவோம். என்னால் பக்கம்தாங்க, பக்கம்னாக்கா ரொம்ப பக்கம். சரியா, இருங்க வர்றேன். சீட் பெல்ட்டை தூக்கி மாட்டிக்கிடுவோம். சவுண்டு கேட்குதா நம்ம தெரியல. ஏன்னா சொல்லுவீங்க, என்ன ப்ரோ சீட் பெல்ட் போடாமல் போகிறீங்க அப்படின்னு. அதனால சீட் பெல்ட் தூக்கி மாட்டிக்கிட்டு வரும். வண்டி வந்து பழைய வண்டி இருந்தாலும் பிக்கப்புக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. போங்க சார் போங்க, பிக்கப்புக்கு நல்லா இருக்குது. அதாவது பிக்கப்னாக்கா வண்டியே பிக்கப் தான், வண்டி ஓட்டி பிக்கப் ஆகும் இல்லையா, அந்த இதுக்கு இது நல்லா இருக்குது வண்டி. ஆமாம். அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்குது கத்தார் நிலவரங்கள்? நல்லாவே போய்கிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அப்படி வண்டியை செகண்ட் கியரில் போட்டு வண்டி சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. உங்களுக்காக வேண்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். சரியா, சரி. என்ன ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது மொபைல் கொஞ்சம் இதாங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேம்போடைய அழகை வந்து வேற லெவல் ஃபீல் கைஸ். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஒரு ஏர்போர்ட் ஓட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு அப்புறம் அசிசியா நான் போகணும். அங்கே வந்து இந்த சைனாவில் இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணும். அதாவது அபுமரில் கொண்டு போய் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வர வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ நைட்டில் நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்களே, என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நைட்டில் டியூட்டி பார்க்குறதுக்கு அது தனி ஓவர் டயத்தில் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆமாம், அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க போல இங்கே. அப்படியே ரிவர்ஸ் போட்டு பின்னாடி போயிடுவோம். அடுத்த கட்டிங்கை போட்டு உள்ளே வந்துடும். நீங்க வண்டி ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவீங்களா இல்ல செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவீங்களா, அத சொல்லுங்க. ரெண்டாவது வந்து செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணா வண்டி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணா வண்டி எப்படி இருக்கு, அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. சரியா? இப்போ அந்த இடத்துல வில்லா வந்து ஷிஃப்ட் பண்றாங்கன்னா இந்த ரூமை விட்டுட்டு வேற ஒரு கேம்புக்கு போறாங்க. இந்த கேம்ப் வந்து உக்கையர்ல இருக்குது. இப்போ அவங்க போறது வந்து சென்னையாவில் போகிறாங்களாமா. என்ன செய்துப்பா, கியரையே சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் போகிற ஸ்பீடே வெறும் 5 தாங்க. சரியா, அதனால தான் கியரை சேஞ்ச் பண்ணாமல் நான் போய்கிட்டு இருக்கிறது. சரி ஓகே, இப்போ நம்ம பழைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்கலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த கம்பெனி சூப்பர்வைசரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே தாங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. வண்டி கியர்லாம் ஸ்மூத்னஸா சூப்பரா வந்து உழுகுதுங்க. நான் லைட்டா அப்படி ரொம்ப சைட்ல வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க கல்லு, அந்த கல்லை ஒட்டுனாப்புல வச்சேன் அப்படின்னாக்கா டயர் வந்து உரசும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு
நம்ம வண்டியை நிப்பாட்டினோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். அதுதான் நான் வந்து கொஞ்சம் முன்னே போயிட்டு அப்புறம் பின்னாடி வந்தேன். கியர் வண்டியை நிப்பாட்டும் போது பெரும்பாலும் நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் இழுத்து விடுறது. இதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னாக்கா சட்ட 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 சட்டான்னு சொல்லிட்டு முன்னாடி போகும். அது பார்க்கிங்கு, அந்த பார்க்கிங்கில் வச்சுட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நான் வந்து வண்டியை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாவியை ஆஃப் பண்ண வேண்டியது. இந்த வண்டியில் வந்து ஒரு குறை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா டெய்லி ரேடியேட்டரில் வந்து தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்போ அந்த ரேடியேட்டரில் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா ஏசி வந்து கூலாக கிடைக்காது. இன்ஜினுடைய டெம்பரேச்சரு ஹை லெவலில் போயிடும். சரியா? இப்போ வந்து சீல தான் இருக்குது. ஏன்னா நான் ரெகுலராக அதை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி ஆஃப் பண்ணிடுவோம் ஏசியை, இன்ஜினையே ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கிளம்புவோம். இப்போ நான் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்க. பா, என்னமோ சுடு தண்ணி மாதிரியா இருக்குது. அப்படியே வெளியில இறங்கி அப்படியே போவோம். அங்கே பாருங்க கேம்பெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. ஆமாம், இதான் நம்ம கேம்ப்பு. எப்படி இருக்குது கேம்ப்பு? அர்ஜென்டினா கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேம்புக்கு பேர். ஸோ அந்த நாட்டுடைய கொடி என்ன கலரோ அந்த கொடியிலேயே, அந்த கொடியுடைய கலர்லேயே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமாம், இங்கே வெயில் வந்து பட்டையை கிளப்புதுங்க, வேறு லெவலில் இருக்குது. அது போக புழுக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் போட்டு தாக்குன்னு தாக்குது, வேறு லெவலில் இருக்குது புழுக்கம். ஸோ இந்த பக்கத்தில் கடைகள் இது எல்லாமே நமக்கு இருக்குது. அதனால் நமக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இனியே போய்ட்டு வாங்கிக்கிடலாம். அங்கே பாருங்களேன், வெள்ளிக்கிழமை ஆஃபர் போடுவாங்க. அந்த கண்ணாடியில் வந்து அந்த ஆஃபருடைய லேபிள் இதெல்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க. அங்கே மக்கள் எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து நம்மளை மாதிரியே டிரைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு நைட்டே கிளம்பிடுவாங்க. வெளியில் போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஜாமான்கள் இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க. நம்ம ஒர்க்கு டயத்தில் அப்படியே போகும்போது சில இதுகளை வந்து வாங்கிட்டு வந்துக்கிறது. ஓகேங்களா? ஆமாம், இன்னும் நம்ம ரூமில் இருந்து யாரும் வரல. சோறு ஆக்கியாச்சு. குடல் குழம்பு வச்சுருந்தேன். அந்த குடல் குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து நைட்டுக்கு குப்பூசை வச்சு சாப்பிடணும். இப்போ நான் வந்து தண்ணியை கொண்டு வந்தாச்சு. இப்படி கூலிங், இந்த ஏசி இருக்கா 22ல் இருக்குது, நல்ல கூலாக இருக்குது. அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தரையோடைய ஜில்னஸுக்கு அப்படியே வந்து இதாகிடும். இங்கே தான் நம்ம பெட்டு பாருங்கள் இங்கே எப்படி இருக்கு, சும்மா ஏதோ ஒரு மாதிரியே இருக்கு. இது இன்னொருத்தர் பெட்டு, ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இப்போயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் சாப்பாடு ஆக்கி கொண்டு வந்து நாங்கள் வச்சுருப்போம். சரியா? இது இன்னொருத்தர் பெட்டு. பாத்ரூம் நீங்கள் வந்து காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பாத்ரூமை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. டாய்லெட்டு, இது குளிக்கிறது, மேலே உள்ளது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்ம பாத்ரூம் வந்து எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக துப்புரவாக வச்சுருப்போம். சரியா? சில இதுகளில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கு. அது ரூமில் இருக்கக்கூடிய ரூம்மேட் அவங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் கீழே ஜூலியா இதெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம். ஜூலியானாக்கா நம்ம கார்பெட்டு, நம்ம பாய் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாப்புல. அந்த இதுகள்லாம் வந்து அவர் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது ரூமு. சரியா?
அன்றைக்கி நான் சும்மா லேசாக தான் நான் ரூமை வந்து காட்டினது. இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மெஸ்ஸாலு, கிச்சனு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கம்பெனிலேருந்து கொடுத்தது தான். இது ஆட்டோ. சரியா? ஆட்டோனாக்கா நம்ம ஒரு 3 சக்கர வண்டி ஆட்டோவான்னு கேட்காதீங்க. ஆட்டோமேட்டிக். நம்ம துணியை போட்டு சர்பு அந்த லிக்விடு இதெல்லாம் ஊற்றிட்டு அங்கே சுவிட்சை போட்டுட்டு இங்கே பவர் ஆன் பண்ணி விட்டு ஸ்டார்ட்டில் கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அது வாட்டில் ஸ்டார்ட் ஆகி அதே ட்ரை பண்ணி நமக்கு துணியை புழிஞ்சே கொடுத்துரும். அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு காய போட வேண்டியது தான். அடுத்தது நைட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு இடையில் நான் இந்த சூப்பர்வைசர்கிட்ட பேசணும். ஏன்னா இங்கே வந்து காலையில் 3 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு நம்ம காலையில் போக முடியாது. ஸோ அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு இப்போது செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போவோம். அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க அந்த லக்கேஜ் பேக்கேஜ் இதெல்லாம் எப்படி என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது இதெல்லாம் பார்த்து அவங்க அரேஞ்ச் பண்ணி ஸோ செக்இன் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரீ அது இது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு டைம் சரியாக போயிடும். நம்ம கத்தார் ஏர்போர்ட்டு எப்படி இருக்கும், பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நேரத்தோடய கொண்டு போயிட்டு இறக்கி விட்றது. நான் எனக்கு வந்து கொடுத்த ஒரு வேலையில் இன்னொரு வேலையவும் நான் கரெக்டாக பக்குவமாக செஞ்சுருவேன். சரியா? ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா கைஸ்? சரி, அப்படியே நம்ம கொஞ்சம் பெட்டில் சாஞ்சிக்கிடுவோம். ஏன்னா இன்றைக்கி சமைக்கிற வேலை எதுவும் கிடையாது, எல்லாமே சமைச்சாச்சு. ஆமாம், அங்கே பாருங்கள் கண்ணாடி, நம்ம பெட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணாடி. வாடா, பக்கத்தில் நோட்டு பேனா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டுறது கிடையாது, 2 வண்டி ஓட்டுறோம். ஸோ அதனால் இன்னொரு வண்டியோடைய அந்த கிலோமீட்ரு டேட்டு இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுக்கிடுவேன். ஏன் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு இதுலனாக்கா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வேறு ஒருத்தவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த டயத்தில் ரேடாரோ இல்லை வந்து ஏதோ ஒன்று ஆகிருந்துருக்கேன். நம்ம அந்த டேட்டையும் கிலோமீட்டரையும் குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டியதான் இது. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது, பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இதுலேயே 13 நிமிஷம் போயிடுச்சு. அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். கடைக்கு போகணும், டீ குடிக்கணும். நம்ம தம்பி அர்மன் வருவான், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வருவோம். சரிங்களா கைஸ்? இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் இதே வந்து வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரியா? இது வந்து கொஞ்சம் பழைய வண்டி. ஸோ நம்ம அந்த வண்டி ஓட்டினோம் இல்லையா, நேற்று எடுத்துகிட்டு போன வண்டி, அது வந்து மெனுவல். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? நம்ம ரூம்மேட்டில் இருக்கிற பாய் அவங்க ஓட்டுற அந்த வண்டி. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். அதில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது பாருங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்கு. சரியா? ஆனால் ரிவர்ஸ் கேமரா வைக்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஓட்டின வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மெனுவல், ஆனால் அது வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே பின்னாடி பாருங்கள். ஸோ ஒரு குட்டி மஹேந்திரா வேணும் மாதிரி இருக்குதுல்ல. ஓகே, பின்னாடி லைட் எரியுது. லைட்டை போட்டு வச்சுட்டு போயிட்டானா அந்த பையன் பார்க்குறதுக்கு. லைட் எங்கன்னு போட்டு வச்சான், இது வேற தேடிக்கிட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது. இல்லையே, ஃப்ரெண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டு. இது பாருங்கள், எமர்ஜென்சிக்குரிய அந்த டூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டூலை எடுத்து அந்த கண்ணாடியில் அப்படி லைட்டாக தட்டினோம்னா கண்ணாடி புழு புழுன்னு விழுந்துடும். ஸோ இப்போ தட்டக்கூடாது, ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? ஆமாம், இதை நான் தேடுறேங்க. ஸோ வண்டியோடைய அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிரைவர் சைடில் இருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் வண்டி. நல்லா இருக்குல்ல? இல்லை தூக்கிட்டு வரான் பாருங்க பையன் பேக்கை. நல்ல ஸ்பேஸுங்க இது. பாருங்க நான் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து
சைட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு. இதுதான் வந்து அந்த சைட்டு. இது வந்து ஒரு வில்லா மாதிரியாக வச்சுருக்காங்க. அந்த வில்லாக்குள்ள நான் சொன்ன நாட்டுக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க கைஸ். இப்படி தான் நம்மளுடைய டியூட்டி. ஸோ இந்த வண்டியில் எனக்கு ஒன்று தெரியாமல் போச்சு. என்ன அப்படின்னாக்கா, டிக்கியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள் பின்னாடி மேலே லைட்டு. இந்த லைட்டு வந்து எரியுமாமா. ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஆஃப் ஆகாது. நம்மளாக தான் அதை வந்து ஆஃப் பண்ணணும். அதோடைய சுவிட்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி 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 பார்த்து கடைசியில் இந்த இருக்குது பாருங்கள் சுவிட்சு. இந்த சுவிட்சு இதை அழுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி வந்து லைட் எரிங்க. திருப்பி அழுத்தினோம் அப்படின்னாக்கா ஆஃப் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் அழுத்துற பாருங்க, எரியுதா எரியுதா, திருப்பி ஆஃப் பண்ணுற பாருங்க, அமர்ந்துருச்சா. இதுதான் நம்ம. ஸோ நான் வெளியில இருந்து வண்டியை காட்டியிருந்திருப்பேன். புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதன் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க கைஸ். ஓகே. ஆமாம், இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கு நல்லா இருக்குது. நம்ம தலைவர் தான் வந்து ஊருக்கு போகிறாப்புல, தூங்குறாப்புல நல்லா. ஆமாம், ஃப்ளைட்டில் போயிட்டு கொஞ்சம் முழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாப்புல. இவங்களுடைய அந்த ஆவணங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். நமக்கு கரெக்டாக 9:30க்கு டைம். இங்கேருந்து வண்டி எடுக்கணும் 9:30க்கு. அது வரைக்கும் நம்ம வண்டியில் தான் உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ அந்த டோர் வழியாக ஏறி உள்ளக்க போயிட்டு உட்காருவாங்க. ஊருக்கு போகிறவருடைய பேக்கை பாருங்கள். நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேங்க, சரியா? ஏர்போர்ட்டை பாருங்கள். பழைய வீட்டில் இருக்கும்போது எப்படி நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அடிக்கடி, அதே மாதிரியே எனக்கு இந்த வேலையிலையும் செட் ஆகிருக்குது. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அடிக்கடி போகிறேன், டெய்லியும் போகிறேன். பிக்கப்பு கூட எனக்கு ஒரு தடவை தான் நான் பிக்கப் பண்ணியிருக்கிறேன். ட்ராப்பு தான் வந்து அதிகமாக பண்ணுறேன். ஆமாம், நிறையா பேர் ஊருக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த மாதத்தில் மேபி நிறைய பிக்கப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதுதான். பாருங்கள் ஏர்போர்ட்டை எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல. இப்படி தாங்க முன்னாடி நான் வருவேன். இப்போ அடிக்கடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம வேலையும் அப்படி ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டு சைட்டு இந்த மாதிரி இதுகளுக்கு அப்படியே போகிறது வர்றது அதிகமாக. நான் ஏர்போர்ட்டுக்கு தான் நான் இப்போ வந்துக்கிட்டு போய்கிட்டுமா இருக்கிறேன். இந்த வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கிட்ட வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு. ஆமாம், என்ன நம்ம ஓனரை வெளியே அனுப்ப வரும்போது மேலே விட்டுட்டு அப்படியே போயிடுவோம். அவங்க பிக்கப் பண்ண வரும்போது பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவோம். இதில் வந்து அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்கு கீழே நின்றுட்டு அவங்க வெளில வந்துடுவாங்க. அப்படி போக வேண்டியதுதான். நம்ம நேரத்துக்கு ஏர் இந்தியா கிடக்குதுங்க. ஆமாம், இருக்கு பாருங்க ஏர் இந்தியா. ஏர் இந்தியா. ஆமாம், சரி, ஓகே கைஸ். அப்படியே அவனை விட்டுட்டு அப்படியே வருவோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்ற டைம் எல்லாமே நமக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்துப்படுது வயவூரில். ஆமாம், அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். பட் டிரைவருங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நம்ம டிரைவர் ஃபீல்டில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுவும் கம்பெனிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுவும் இந்த மாதிரி ஒர்க்கு கிடைக்குன்னு சொல்லும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பி தாங்க. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போக வர இருக்கிறதுனால நமக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வராது, சரியா? ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி வர்றதுனால நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராது. பட் ஒரு சில நேரங்களில் வரும். ஒவ்வொருத்தவங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சென்று போகிறேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி டயத்தில் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று வருதுன்னு வைங்களேன். அப்போ அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே சரி ஓகேடாப்பா நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே வர வேண்டியது தான். ஸோ உங்களுக்காக வேண்டி இந்த கத்தார் ஏர்வேஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கிட்டு இதை வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள். சரி கைஸ், நமக்கு எந்த வேலைக்கு போனாலும் இந்த ஏர்போர்ட்டை நம்மளை விட மாட்டேங்குது, நம்ம இந்த ஏர்போர்ட்டை விட மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளைட்டாக வந்து லேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படிக்கா போவோம் வீட்டுக்கு, ரூமுக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு வித்து ஒர்க்கு, சரியா?
அப்படியுமா இருக்குது கைஸ். ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏதோ லைட் ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல். சரி, நம்ம தான் அப்படியே கூடி நடையா போவோமுங்க. டீ வாங்கிட்டேங்க. சரியா, ஏதோ சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கடையில் வாங்கினேன், கடை பேர் சொல்ல விரும்பலை. இங்கே பாருங்கள், வக்கரா பர்மா வில்லேஜை அப்படியே வந்து காலி இடமா இருக்குது. காலி இடம்னா என்ன, வண்டிகள் வந்து அங்கங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஆமாம், எல்லாருமே வெக்கேஷன் போயிட்டாங்க கைஸ். ஸோ அதனால் வந்து அப்படியே இதாக இருக்குது. வந்தவங்க மட்டும் அப்படியே சும்மா மாலுக்கு இதுக்குமா போயிட்டு போகிறாங்க வராங்க. அதாவது இருக்கிறவங்க. நம்ம வண்டி இந்த அங்கே பார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், பெரிய வண்டி. ஷார்லாம் ஹெவி லைசன்ஸ் போடணும், பஸ்ஸு எடுத்து ஓட்டணும். அதுதான் நம்மளுடைய லட்சியம். கத்தாரில் சும்மா கர்வா பஸ்ஸில் போகிற மாதிரியா நம்மளும் பெரிய வண்டியை எடுத்து ஓட்டணும்ல. ஆமாம், சரி, டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோங்க, டைம் ஆச்சு. முன்னாடிலாம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே கூன்னு இருக்கு. பட் இப்போ ஏதோ நார்மலாக இருக்குது. பாருங்க, லிமோசினா இப்போ நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. கேம்புக்கு வந்தாச்சு, வண்டியவும் பார்க் பண்ணியாச்சு. இப்போது அப்படியே போக வேண்டியதுதான், ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் கைஸ். அவ்வளோதான். இப்படி தான் இன்றைக்கி நாட்கள் வந்து நல்ல விதமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் தான் எந்த வேலை பார்த்தாலும் பிடிச்சி வேலை பாருங்கள், பிடிக்காம வேலை பார்க்காம இருக்காதீங்க, வேலை பாருங்கள். சரிங்களா, அதுதான் வந்து நல்லது. ஏன்னா நம்ம ஊரை விட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வேலையை பாருங்கள், பார்த்து பத்திரமா பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். டிரைவர் வேலையாக இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு ஈஸியான வேலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலேயுமே சில கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் அதை முதல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி அதை பிடிச்சி விரும்பி நம்ம வேலை பார்த்தா தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் படுத்துவோம். இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்குரிய இதுகளில் வந்து நம்ம பார்த்துக்குருவோம். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.